நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஆண்டுதோறும் பழக்கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இங்கு காட்சிப்படுத்தப்படும் மருத்துவ குணமிக்க அரிய வகை பழங்கள் அழிந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தின் தட்பவெட்ப நிலையில் விளையும் மருத்துவ குணமிக்க பழங்களை காப்பாற்றும் எண்ணத்தில் உருவானதுதான் குன்னூர் பழக்கண்காட்சி விழா. குன்னூரில் உள்ள சிம்ஸ் பூங்காவில் நடைபெறும் கண்காட்சியில் முள் சீதா, மங்குஸ்தான், துரியன் உட்பட பல்வேறு வகை பழங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. ஆனால் இவற்றின் வரத்து ஆண்டுதோறும் குறைந்து கொண்டே வருவது சுற்றுலா பயணிகள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைய என்ஜாய் பண்றதுக்காக இங்கே வந்திருக்கோம். வந்து பழ கண்காட்சியில பார்த்தோம். இங்க மருத்துவ குணம் பழங்கள்லாம் ரொம்ப அதிகமா இருந்தா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இப்ப இருக்கிற பழங்கள்ல குழந்தைகள் பாக்குறதுக்கு அழகா இருக்கு. இன்னும் நீலகிரியிலேயே விளையிற பழங்கள்லாம் முன்னாடி நிறைய வச்சா குழந்தைகளுக்கு நல்லா இருக்கு. இந்த மருத்துவ குணம் உள்ள பழங்கள்லாம் இன்னும் முன்ன கண்காட்சிக்கு வச்சா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். அழிந்து வரும் இந்த மருத்துவ குணமிக்க பழ விவசாயத்தை காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் காலங்களில் இத்தகைய பழங்களை கண்காட்சியில் மட்டுமே பார்க்கும் சூழல் ஏற்படும் என வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். ஆர்கானிக்ல தயாரிக்கிற ரெட் பனானா, ஆர்கானிக்ல தயாரிக்கிற பச்சை வாழை, இந்த மாதிரி வாழைகள், அதே மாதிரி ஹில்லில் விளையக்கூடிய மாம்பழங்கள் எல்லாம் அதிகமா இருக்கு. இது எல்லாமே இன்னைக்கு குறைஞ்சிட்டு இருக்குது. அதே மாதிரி மலைவாசி மக்கள்கிட்ட இருக்கிற அன்னாசி, பப்பாளி போன்ற பழங்கள் எல்லாம் இன்னைக்கு இல்லை. அதையெல்லாம் நினைக்கக்குள்ள வருத்தமா இருக்குது. இதை ஊக்குப்பிடிக்கணும்ன்ற மாவட்ட நிர்வாகத்தை நாங்க கேட்டுக்கிறோம். தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநரிடம் இது பற்றி கேட்டபோது அண்மை காலமாக வனவிலங்குகள் பிரச்சனையாலும் இதுபோன்ற அரிய வகை பழங்களின் சாகுபடி குறைந்துவிட்டது என தெரிவித்தார். மேலும் வீட்டு தோட்டங்களை அமைக்கவும் பழத்தோட்ட விவசாயிகளுக்கு அரிய வகை பழநாற்றுகளை மிக குறைந்த விலையில் வழங்கவும் நடவடிக்கை எடுப்பதாக தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் உறுதியளித்தார். இந்த ஆண்டு முதல் புதிய விதைகளை உருவாக்குவது, புதிய நாற்றுகளை உருவாக்கி இல்லந்தோறும் வழங்கி அங்கு புதிய பழத்தோட்டங்களை உருவாக்குவதற்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. இதைத் தொடர்ந்து தற்போது பல கண்காட்சி இடம்பெறும் இந்த வியாபாரிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் மத்தியில் தற்போது ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. எனவே வரும் வருடத்திலாவது இதற்குண்டான முயற்சிகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை மேற்கொள்ள வேண்டும் என்பதே இங்குள்ள பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக குன்னூரிலிருந்து ஜான்சன்.